நான் இன்றைக்கி பண்ண ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி சாஃப்ட் உப்பு உருண்டை. இதை குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாம். இதை டின்னராக கூட சாப்பிட்லாம். கடாயில் எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்து உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். 1 கப்பு பச்சரிசி மாவுக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றணும். தண்ணி அதிகமாகவும் ஊற்றிடக்கூடாது, கம்மியாகவும் ஊற்றிடக்கூடாது. டேஸ்ட்டுக்கான சால்ட்டையும் சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதித்ததும் 1 கப்பு பச்சரிசி மாவையும் சேர்த்துக்கிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டிகிட்டே வாங்க. கெட்டியானதும் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுட்டு சூடு ஆறுனதும் கொஞ்சம் லைட்டாக வார்மாக இருக்கும்போது 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிங்க. உருண்டை பிடிச்சி முடித்ததும் இட்லி கொப்பரையில் தண்ணி வச்சு தண்ணி கொதித்ததும் இட்லி துணியில் நீங்கள் செஞ்சு வச்சுருந்த உருண்டையெல்லாம் வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. 7-8 நிமிஷத்தில் உங்களுக்கு சாஃப்டான உப்பு உருண்டை ரெடி ஆகிடும். இதுக்கு தக்காளி சட்னியும் கார சட்னியும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு டைம் இருக்கும்போது செஞ்சு பாருங்கள்.